இதுவரை அஷ்டவர்க்க கணிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரிகோண சோதனை பார்த்தோம், ஏகாதிபத்திய சோதனை பார்த்தோம். இது ரெண்டும் பார்த்ததுனா என்ன சொல்கிறோம், துல்லிய பரவல்கள் கண்டுபிடிக்கிறோம், அந்த கிரகங்களுடைய வலிமையை கண்டுபிடிக்கிறோம், அந்த இரு ஆதிபத்தியத்தில் எந்த இடத்துல கிரகங்கள் வலிமையாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்றத இது வரைக்கும் பார்த்தோம். இதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து இதை பாராட்டியிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, விரிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. யாரெல்லாம் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக. யாருக்கெல்லாம் வீடியோஸ் விடுபட்டிருக்கு இன்னும் பார்க்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க, பிளேலிஸ்ட்லேயும் கோர்ஸ்லேயும் போய் பார்த்துக்கலாம். விடுபட்ட வீடியோக்கள் ஷார்ட்ஸ் எல்லாமே அதில் அவைலபிளாக இருக்கும். இப்போ இந்த வாரம் இந்த திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை பண்ணதோடைய மிக முக்கியமான நோக்கம், அதாவது ஒரு ஜாதகருடைய ஆயுள் கணிதம் செய்கிறது எப்படி, இது துல்லியமாக செய்யணும், அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆயுள் கணிதம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஏகாதிபத்திய சோதனை செஞ்சுருக்கணும், செஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்ய முடியும், அது செய்யாமல் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம திரிகோண சோதனை ஏகாதிபத்திய சோதனை இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு வந்தோம். இப்போது இந்த ஆயுள் கணிதம் பண்ணுறதுக்கு 3 மிக முக்கியமான விஷயங்கள் பண்ணணும். ஒன்று ராசி பிண்டம் அல்லது ராசி குணாகாரம்னு சொல்லுவோம், 2வது கிரக பிண்டம் அல்லது கிரக குணாகாரம், 3வது சேர்த்திய பிண்டம் அல்லது சோத்திய பிண்டம்னு சொல்லுவாங்க. இந்த 3ஐயும் நம்ம செஞ்சாதான் ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த பலத்தை கணக்கிட முடியும். இது வந்து துல்லியமான ஆயுள் காலம் அல்ல, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தவங்களுக்கு சொல்கிறோம் இல்லையா, அல்பாயில், தீர்காயில், மத்தியம ஆயுள், அந்த விஷயங்களை சொல்கிறதுக்காக இது இந்த பலத்தை கணக்கிடுறோம். அதுதான் என்னுடைய இது நம்பர்ஸில் தான் வரும். ஆனால் அந்த நம்பர்ஸை வயசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, இத்தனை வயசு வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது பலத்தை தீர்மானிக்க மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். முதல்ல ராசி குணாகாரம்ங்கிற ராசி பிண்டம் கண்டிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராசி குணாகாரத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட குணாகாரம் இருக்கும், அதாவது ஃபிக்ஸட் நம்பர்ஸ் இருக்கும். இது கான்ஸ்டன்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, அந்த நம்பர்ஸ் இருக்கும். அப்போது அந்த ராசிக்குள்ளே அந்த குணாகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் விருச்சிகத்துக்கு 7, ரிஷபம் துலாத்துக்கு 10, மிதுனம் கன்னிக்கு 5, கடகத்துக்கு 4, சிம்மத்துக்கு 10, தனுசு மீனம் 9, மகரத்துக்கு 5, கும்பத்துக்கு 11. இப்படி இந்த குணாகாரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இந்த குணாகாரம் கண்டுபிடிக்கிறதாகட்டும் இல்லை கிரக குணாகாரம் கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த கொடுக்கப்பட்ட ராசிக்கு தான் நம்ம பார்க்குறோன்றது நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஏகாதிபத்திய சோதனை பண்ணியிருக்கோம். அந்த கிரக ஏகாதிபத்திய சோதனையை அடிப்படையாக வச்சு நம்ம ராசி குணாகாரம் பண்ண போகிறோம். முதல்ல இங்கே 4 கிரக அடிப்படைக்கு எடுத்திருக்கேன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதனுக்கு. அப்போது அந்த பரல்கள் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் சூரிய ஏகாதிபத்தியத்தில் என்ன பரல் இருக்குது, சந்திர ஏகாதிபத்தியத்தில் என்ன பரல்கள் இருக்குது, செவ்வாய் ஏகாதிபத்தியத்தில் என்ன பரல்கள் இருக்குது, புதன் ஏகாதிபத்தியத்தில் என்ன பரல் இருக்குன்னு இங்கே பரல்கள் கீழே அட்டவணை படிச்சிருக்கேன். அதோட இந்த குணாக்காரம் மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன குணாக்காரம் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த குணாக்காரம் எடுத்துக்கிறோம். நம்ம அந்த குணாக்காரத்தோட இந்த பரல்களை பெருக்கி வர்றது வந்து ராசி குணாக்காரம் அப்படின்றோம். அப்போது ஒவ்வொரு ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்ச கிரக ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்ச ஒவ்வொன்றுக்கும் அந்த குணாக்காரத்தால் அந்த பரவலோட பெருக்கி அதை கூட்டுத்தொகையை அங்கே எடுத்திருக்கோம், அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். உதாரணமாக சூரிய ஏகாதிபத்தியத்தை பார்த்திங்கன்னா எல்லா ராசியுமே 3 தான்.
அப்போது அதை வந்து இந்த குணாகாரத்தோட பெருக்கிறோம். மேஷத்துக்கு 7 இன்ட்டு 3, ரிஷபத்துக்கு 10 இன்ட்டு 3, மிதுனத்துக்கு 5 இன்ட்டு 3, கடகத்துக்கு 4 இன்ட்டு 3, 10 இன்ட்டு 3 சிம்மத்துக்கு, 5 இன்ட்டு 3 கன்னிக்கு, 10 இன்ட்டு 3 துலாத்துக்கு, விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா 7 இன்ட்டு 3, தனுசுக்கு 9 இன்ட்டு 3, மகரத்துக்கு 5 இன்ட்டு 3, கும்பத்துக்கு 11 இன்ட்டு 3, மீனத்துக்கு 9 இன்ட்டு 3. அப்படி கூப்பிட்டு அதனுடைய தொகை கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா சூரிய ராசி குணாகாரம் பார்த்தீங்கன்னா 276 கூட்டுத்தொகையாக வருது. இதே மாதிரி தான் சந்திரனுக்கு 171, செவ்வாய்க்கு 131, புதனுக்கு 289 வரும். இது எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் அட்டவணையாக உங்களுக்கு எளிதில் விளங்கும்படி நான் கொடுத்துருக்கேன், புரியும் நம்புகிறேன். அடுத்ததா மீதம் உள்ள 3 கிரகங்களுக்கான ஏகாதிபத்திய சோதனை முடிச்சிருக்கோம் இல்லையா, அதை வச்சு அதுக்கு ராசி குணாகாரம் பண்ண போகிறோம். முதல்ல குரு, அடுத்து சுக்கிரன், அடுத்து சனி. ஏற்கனவே சொன்னபடி இந்த ஏகாதிபத்திய சோதனை முடித்ததுலேருந்து மேஷ ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும் என்ன பலர்கள் வருதோ அந்த பலர்களை குரு, சுக்கிரன், சனி 3 கிரகத்துக்குமே தனித்தனியாக போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு இந்த ராசி குணாக்காரம் அந்த கான்ஸ்டன்ட் நம்பரால் அதை பெருக்கிறோம். பெருக்கி வரக்கூடிய விடையை வந்து நம்ம அந்த ராசிக்கு உள்ள குணாக்காரமாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குரு ஏகாதிபத்தியத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 314, சுக்கிரனுக்கு 318, சனிக்கு 203 வந்திருக்கு. இது தெளிவாக உங்களுக்கு அட்டவணையில் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா முதல் இதே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணது அதே மாதிரி தான் இதுவும். அதனால் தெளிவாக புரியும் நம்புகிறேன். இப்போ ஒட்டு மொத்தமாக 12 ராசிகளுக்கும் 7 கிரகங்கள் அடிப்படையில் ராசி குணாக்காரம் செய்தாச்சு. இந்த முழு விவரங்கள் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கோம். அப்படி செய்ததுக்கப்புறம் வந்திருக்கிறது என்ன கேட்டால் சூரியனுக்கு 276, சந்திரனுக்கு 171, செவ்வாய்க்கு 131, புதனுக்கு 289, குருவுக்கு 314, சுக்கிரனுக்கு 318, சனிக்கு 203. இது ராசி குணாக்காரம் நம்ம கண்டுபிடிச்சது வந்திருக்குது. இது ஒரு அட்டவணையாக முழுசாக உங்கள் பார்வைக்கு ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்குறேன்.
இப்போ அடுத்ததா கொடுக்கப்பட்ட ராசிக்கு ஏகாதிபத்திய சோதனை செஞ்சு முடிச்சிட்டோம். அடுத்து நாம் பண்ண போகிறது கிரக குணாக்காரம். இப்போ ராசி குணாக்காரத்துக்கு எப்படி ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு குணாக்காரம், அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் இருந்ததோ அதே மாதிரி கிரகங்கள் 7க்கும் ஒரு குணாக்காரம் ஒவ்வொன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதை வச்சு அந்த கிரக குணாக்காரம் நம்ம இந்த ஏகாதிபத்திய சோதனை கிடைச்ச பரவலை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 7 கிரகங்களுக்கும் என்ன அந்த கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், சந்திரன், புதன், சனி இவங்களுக்கு 5, சுக்கிரனுக்கு 7, செவ்வாய்க்கு 8, குருவுக்கு 10. இதுதான் வந்து இந்த கிரகங்களுடைய கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸை எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து கிரக குணாக்காரம் பண்ண போகிறோம். இப்படி பண்ணும்போது ஒரு மிக முக்கியமான விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதாவது கொடுக்கப்பட்ட ராசியில் இந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு உரிய பரலை எடுத்து தான் கிரக குணாக்காரம் பண்ணணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிரகத்துடைய ஆதிபத்திய வீட்டத்தை எடுத்து பண்ணுவாங்க. அது தவறான அணுகுமுறை. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுக்கப்பட்டிருக்க ராசியில் இந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்குரிய பரல்களை எடுத்து தான் கிரக குணாக்காரம் செய்யணும். இப்போ கொடுக்கப்பட்டிருக்க ராசிக்கு அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அதனுடைய ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்ச சக்கரத்துல அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் அந்த பரல்களை எடுத்துக்கிறோம். இப்போ சூரிய ஏகாதிபத்திய சோதனையிலிருந்து சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இந்த கிரகங்கள் அந்த ராசி கடத்துல எந்த இடத்துல இருக்கோ அதுக்குரிய பரல். சூரிய ஏகாதிபத்திய சோதனை பொறுத்தவரைக்கும் எல்லா இடமே 3 தான் அப்படின்றதுனால 3ன்ற பரல்கள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சந்திர ஏகாதிபத்திய சோதனையிலிருந்து இந்த 7 கிரகங்களுக்கும் உரிய அந்த பரல்களை எடுத்துக்கிறோம். செவ்வாய்க்கு அதே மாதிரி செவ்வாய் ஏகாதிபத்தியத்திலிருந்து இந்த 7 கிரகங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குரிய பரல்களை எடுத்துக்கிறோம். புதன் ஏகாதிபத்தியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 7 கிரகங்களுக்குரிய பரல்களை அந்த ராசி கட்ட அடிப்படையிலேருந்து எடுத்துக்கிறோம். குரு ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சதுலேருந்து 7 கிரகங்களுக்குரிய பரல்கள் இங்கே எடுத்துக்கிறோம். சுக்கிரனுக்கும் அதே மாதிரி தான், அந்த ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சதுலேருந்து இந்த கிரகம் எங்கே ராசியில் இருக்கோ அந்த இடத்துக்குரிய பரல்களை எடுத்துக்கிறோம். சனி ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்ச அந்த இடத்துலேருந்து ராசியில் எந்த இடம் அந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்குரிய பரல்களை இங்கே எடுத்துக்கிறோம். அதுதான் இங்கே ஒவ்வொரு கிரகத்துக்கும் நேராக ஒவ்வொரு கிரக ஏகாதிபத்தியத்துடைய பரல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட இந்த கான்ஸ்டண்ட்டை பெருக்கிக்கிட்டு வர்றது தான் சூரியனுக்கு 135, சந்திரனுக்கு 105, செவ்வாய்க்கு 80, புதனுக்கு 185, குருவுக்கு 160, சுக்கிரனுக்கு 185, சனிக்கு 108. இது வந்து கிரக குணாக்காரம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கிரக பிண்டம்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன். அடுத்ததா இப்போ 7 கிரகங்களுக்கும் நாம் வந்து ராசி பிண்டம், கிரக பிண்டம் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போது இந்த ராசி பிண்டம் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கும், கிரகப்பிண்டம் என்ன ஒவ்வொரு கிரகத்துக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். இதை ரெண்டையும் கூட்டுனா சேர்த்திய பிண்டம் கிடைக்கும், அதாவது சோத்திய பிண்டம்னு சொல்லுவாங்க. அந்த சேர்த்திய பிண்டம் கிடைக்கும். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவற்றுக்கான கூட்டுத்தொகை நம்ம பண்ணோம் இல்லையா, ராசி பிண்டத்துலையும் கிரக பிண்டத்துலையும் அதெல்லாம் எடுத்து இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப நான் கொடுத்துருக்கிறேன் கூட்டுறதுக்காக. அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு 276 ராசி பிண்டம், கிரக பிண்டம் 135, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 411 சேர்த்திய பிண்டம். சந்திரனுக்கு 171 ராசி பிண்டம், கிரக பிண்டம் 105, ரெண்டையும் சேர்த்துனீங்கன்னா 276 சேர்த்திய பிண்டம். இதே செவ்வாய்க்கு ராசி பிண்டம் பார்த்தீங்கன்னா 131, கிரக பிண்டம் பார்த்தீங்கன்னா 80, ரெண்டையும் கூட்டிங்கன்னா சேர்த்திய பிண்டம் வந்து 211. புதனுக்கு பார்த்தீங்கன்னா 289 ராசி பிண்டம், கிரக பிண்டம் 185, சேர்த்திய பிண்டம் 474. இதுவே குருவுக்கு பார்த்தீங்கன்னா ராசி பிண்டம் 314, கிரக பிண்டம் 160, இதையும் கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா சேர்த்திய பிண்டம் 474. சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா 318 ராசி பிண்டம், கிரக பிண்டம் பார்த்தீங்கன்னா 185, ரெண்டையும் கூட்டிங்கன்னா சேர்த்திய பிண்டம் 503. சனிக்கு பார்த்தீங்கன்னா ராசி பிண்டம் 203, கிரக பிண்டம் 108, சேர்த்திய பிண்டம் பார்த்தீங்கன்னா 311. ஆக இந்த சேர்த்திய பிண்டத்தின் மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோனா 2660 வரும். இப்போ ராசி பிண்டம் பார்த்தாச்சு, கிரக பிண்டம் பார்த்தாச்சு, ரெண்டையும் வச்சு சேர்த்திய பிண்டம் கண்டறிஞ்சாச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஆயுள் கணிதம் பண்ணணும். ஆயுள் கணிதம் பண்ணுறதுக்கு ஆயுள் பலம் நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆயுள் கணிதம் தான் நம்ம பண்ண போகிறோம். அப்போது இதை ஒவ்வொரு கிரகத்துக்குரிய சேர்த்திய பிண்டத்தை வருடம், மாதம், நாட்களாக நாம் கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா
இங்கே கீழே அட்டவணையில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். சேர்த்திய பிண்டம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் என்ன வருது அப்படின்றதா. சூரியனுக்கு 411, சந்திரனுக்கு 276, செவ்வாய்க்கு 211, புதனுக்கு 474, குருவுக்கு 474, சுக்கிரனுக்கு 503, சனிக்கு 311 அப்படி கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் எடுத்துப்போம். சூரியன் 411 வருடம் மாதம் நாட்களாக மாற்றணும். டைரெக்டாக 411 30ஆல் வகுத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மீதி ஒன்று இருக்கும், ஈவு ஒன்று இருக்கும். அதாவது கோஷன்ட் ஒன்று வரும், மாடரேட்டர் ஒன்று வரும். அந்த ரிமைண்டரை மாடரேட்டர்னு சொல்லலாம். அப்போ கோஷன்ட் வந்து 13, அதுதான் வருஷம். இப்போ மீதி என்ன இருக்குது? 21. அந்த 21 தனியாக வச்சுக்கோங்க. ஏன்னா அதை வந்து மாதம் நாட்களாக நம்ம மாற்றணும். அப்போது இந்த 21 முதல்ல 12ஆல் பெருக்கிக்கணும். 12ஆல் பெருக்கிக்கிட்டிங்கன்னா அது எத்தனை மாதங்கள்னு வந்துடும். அதை திரும்ப 30ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா மாதம் எத்தனை, அதான் கோஷன்ட்டு. ரிமைண்டர் வந்து நாட்களாக மாறிடும். அப்போ அது பார்த்தீங்கன்னா 8 மாதம் 12 நாட்கள் வரும். இவ்வளோ தான் எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்பொழுது சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா 9 வருடம் 2 மாதம் 12 நாட்கள், செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 7 வருடம் 0 மாதம் 12 நாட்கள், புதனுக்கு பார்த்தீங்கன்னா 15 வருடம் 9 மாதம் 18 நாட்கள், குருவுக்கும் 15 வருடம் 9 மாதம் 18 நாட்கள், சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா 16 வருடம் 9 மாதம் 6 நாட்கள், சனிக்கு 10 வருடம் 4 மாதம் 12 நாட்கள். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 85 வருடம் 41 மாதம் 90 நாட்கள்னு கூட்டுத்தொகை வரும். ஆனால் 41 மாதம் கிடையாது இல்லையா, 12 தானே, நாட்கள் 30 தானே. இப்போ 30ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 மாதம் ஆகிடும். அதை இதோட 40 ஆட் பண்ணிங்கன்னா 44 மாதம் வரும். அப்போ 44 12ஆல் ஊற்றிங்கன்னா 3 வருஷம் 8 மாதம்னு வரும். அந்த 3 வருஷத்தை 85 வரை கூட்டிங்கன்னா 88 வருடம் 8 மாதம். அதாவது ஜாதகருடைய ஆயுள் கணிதம் பண்ணுறதுல 88 வருடம் 8 மாதம் 0 நாட்கள்னு வருது. இதுதான் இந்த கணிதம் முடிஞ்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆயுள் கணித சோதனையில் வரக்கூடிய வருடம் மாத நாட்களுடைய கணக்கு. இப்போ கொடுக்கப்பட்டிருக்க ஜாதகத்துக்கு அஷ்டவர்க்கத்து மூலமாக திரிகோண சோதனை முடிஞ்சு, ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சு, ராசி பிண்டம் முடிஞ்சு, கிரக பிண்டம் முடிஞ்சு, சேர்த்திய பிண்டம் முடிஞ்சு, அதை வச்சு ஒரு ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடிய ஆயுள் கணிதம் செஞ்சுருக்கோம். அப்படி பார்த்தா அது 88 வருடம் 8 மாதங்கள் 0 நாட்கள்னு வருது. அப்போ இதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ஆயுள் பலம் சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அது சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு பாவத்தில் உட்காந்துக்கும் ஒவ்வொரு நிலையில் இருக்கும். அதாவது கீழம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிலையில் இருக்கும். அது சமமாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், அல்லது நட்பாக இருக்கலாம், ஆட்சியாக இருக்கலாம், அல்லது உச்சமாக இருக்கலாம், நீசமாக இருக்கலாம், மூலத்திரிகோணமாக இருக்கலாம். இப்படின்னா அதோட நிலை மாறும் இல்லையா, வலிமை மாறும் இல்லையா, அதுக்கு ஏற்பபடி ஸ்புடம் பண்ணணும் இல்லையா, திருத்தம் செய்யணும் இல்லையா, அதுதான் முக்கியம். அப்போ இப்படி செய்யும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கிரகம் வந்து உச்ச ராசியில் இருந்தால் அப்போ 2 மடங்கு அது ஏற்கனவே நம்ம கணிக்கப்பட்டிருக்க ஆயுள் பலத்தை எடுத்துக்கணும். மூலத்திரிகோண ராசியில் இருந்தால் 1.5 மடங்காக எடுத்துக்கணும். ஆட்சி பெற்றிருந்தால் 1.25 மடங்காக எடுத்துக்கணும். நட்பில் இருந்ததுன்னா 1 மடங்காக எடுத்துக்கணும். சமரீதியில் இருந்தால் 3/4 மடங்கு எடுத்துக்கணும். பகையாக இருந்ததுன்னா 1/2 மடங்கு எடுத்துக்கணும். நீசமாக இருந்தால் 1/4 மடங்காக எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்துக்கிட்டு அந்த கண்டுபிடிக்கப்பட்ட வருட மாத நாட்களை திருத்தி நம்ம ஒரு கணித முறை செய்ய போகிறோம். அதுதான் ஆயுள் பலத்தை தீர்மானிக்கிற திருத்திய ஆயுள் கணித முறை. அது என்னன்னு இப்போ அடுத்து பார்ப்போம். இப்போ திருத்துறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுள் கணிதம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கேன் இந்த அட்டவணையில். நடுப்புற பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய ராசியில் அதனுடைய நிலை என்னவா இருக்குது, அந்த நிலை அதனுடைய நிலை நட்பாக இருக்கா, உச்சமாக இருக்கா, ஆட்சியாக இருக்கா, என்ன நிலை. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து ஸ்புட பலம், என்னவா அதனுடைய பலம் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த பலம். அடுத்து வந்து திருத்தம் செய்யப்பட்ட ஆயுள் கணிதம். இதுதான் இந்த அட்டவணை கொடுத்துருக்கேன் தெளிவாக புரியறதுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 411 சேர்த்திய பிண்டம். அப்போது வருடம் வந்து 13 வருடம், மாதம் 8, நாட்கள் 12ன்னு வந்தது நம்ம ஏற்கனவே கணிதம் செஞ்சப்போ. இப்போ சூரியன் வந்து கண்ணியில் என்னவா இருக்கார் அப்படின்னா நட்பு நிலையில் இருக்கிறார். அப்போ நட்பு நிலையில் இருக்கும்போது என்ன கேட்டால் ஸ்புட பலம் அதை அப்படியே ரீட்டைன் பண்ணிக்கணும், 1 மடங்கு தான். அப்போ சேம் 13, 8, 12 வந்துடும். அடுத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் தனுசு ராசியில் இருக்கிறாரு, அது நட்பு நிலை. எகெயின் அதே 1 மடங்கு பலம் தான் அப்படியே எடுத்துக்கிறோம் ஆஸ் இட் இஸ். ஆனால் செவ்வாய் பாருங்க உச்ச ராசியில் உட்கார்ந்துருக்காரு. இங்கே எங்கேயுமே பாகைகள் பார்க்கக்கூடாது, ராசியில் என்னவா இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்கணும். அவனோட செவ்வாய் உச்ச ராசியில் இருக்க, உச்ச ராசியில் இருக்கும்போது என்ன சொல்லியிருக்கோம், 2 மடங்கு எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 2 மடங்குனா என்னாச்சு, 7, 0, 12ன்ற ஒரு கணிதம் கிடைச்சதை 2 மடங்குன்ற 14 வருஷம் 24 நாள் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து என்னன்னு கேட்டீங்க, இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது. அதாவது தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்குது, கன்னி வீட்டில். அதுவும்
உச்ச ராசியில இருக்குது, அங்கேயே மூலத்திரியோணம் இருக்கு. அப்ப இங்க 3 நிலையில இருக்கு, ஆட்சியாகவும் இருக்கு, உச்சமாகவும் இருக்கு, மூலத்திரியோணமாகவும் இருக்கு. அப்ப இதை எதை எடுத்துக்கணும் அப்படின்னா இருக்கிறதுல ஹையஸ்ட் ஸ்புடபலம் எதுவோ அதை தான் எடுத்துக்கணும். அப்ப எடுத்துக்கும் பொழுது 2 மடங்கு வந்துடும். அப்போ 15 வருடம் 9 மாதம் 18 நாட்கள் அப்படின்றது 31 வருடம் 7 மாதம் 6 நாட்கள்னு மாறிடும். அதுதான் அந்த கணிதம் திருத்தப்பட்டு ஸ்புடம் பண்ணதுக்கப்புறம் வர்றது. அதே மாதிரி குருவுக்கு 1 மடங்கு, ஏன்னா அது நட்பு வீட்டில் விருச்சிகத்தில் தான் இருக்கு. ஆனால் சுக்கிரன் பாருங்க இங்கே நீச வீட்டில் இருக்கு. இப்போ நீச வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்கிறோம், 1/4 மடங்கு பலம் தான் சொல்கிறோம். அப்போ 1/4 மடங்குன்றப்ப 16 வருடம் 9 மாதம் 6 நாள் என்பது 4 வருடம் 2 மாதம் 3 நாட்கள் 9 மணி நேரமாக மாறிடுது. அப்போது அடுத்தது சனி. சனி வந்து ரிஷபராசியில் இருக்குது, நட்பு வீடு, அதை ஆசிடிஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தம் செய்யப்பட்ட ஆயுள் என்ன வருதுன்னா 98 வருடம் 10 மாதம் 27 நாட்கள் 9 மணி நேரம்னு வருது. இதுதான் ஜாதகருடைய ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடிய ஆயுள் கணிதமாக மாறுது ஸ்புடம் செஞ்சதுக்கப்புறம். இதுதான் திருத்தம் செய்யப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க ஆயுள்னு சொல்லக்கூடிய ஆயுள் பலத்தை குறிக்கக்கூடிய நிலையில வருது. அதனால ஜாதகர் தீர்க்க பலம் கொண்டவர், தீர்க்க ஆயுள் கொண்டவர் அப்படின்னு சொல்லி நாம முடிவெடுத்து சொல்றோம். எந்த காரணம் கொண்டு 98 வயசு வரைக்கும் இருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆயுள், ஜாதகருடைய ஆயுள் தீர்க்க ஆயுள் அப்படின்னு நாம முடிவு பண்ணி சொல்றோம். நம்ம ஏற்கனவே முந்தைய வகுப்புல திரிகோண சோதனை முடிஞ்சோன்னா அதை வச்சு பலாபலன் எப்படி மாறுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சோடனே ஜாதகருடைய பலாபலன் திரிகோண சோதனையிலேருந்து எப்படி மாறுபடுதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஆயுள் கணிதம் பண்ணக்கூடிய ஆயுள் பலம் பார்த்தாச்சு. அதாவது சேர்த்திய பிண்டம் கிடைச்சிருச்சு. சேர்த்திய பிண்டம் கிடைச்சா இன்னும் துல்லியமாக சொல்லலாம், ஜாதகருக்கு எந்த இடத்துல எந்த கிரகம் வரும்போது சஞ்சார காலங்களில் கோச்சார காலம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் வந்து நம்ம பண்ணோம். அப்போ ஜாதகர் பொருளாதார ரீதியாக எப்போ யோகத்தை அடைவார், அவருக்கு தொழிலில் மேன்மை எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா பொருளாதார வீட்டுக்கு என்ன பார்ப்போம், 11ஆம் வீடை பார்க்கணும். ஏன்னா லாபஸ்தானம் அங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 7 பரல் இருக்குது ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சோன்னு. ஆனால் சேர்த்திய பிண்டம் என்ன வந்தது, 2660 வந்தது. அப்போ இந்த சேர்த்திய பிண்டத்தோட இந்த 7ஆல் பெருக்கினீங்கன்னா கிடைக்கக்கூடிய 18,620 27 நட்சத்திரங்களால் வகுக்கிறோம். வகுத்தா 17 மீதி வரும். எவ்வளோ ஈவு வருதுன்ற கணக்கல்ல, மீதி என்ன வரும் 17. அப்போ 17ஆவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து கணக்கு பண்ணிங்கன்னா 17ஆவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம். அப்போது ஜாதகருக்கு எப்பெல்லாம் கோச்சார குரு அந்த அனுஷ நட்சத்திரத்திலேயோ அல்லது அனுஷ நட்சத்திரத்தின் திரிகோண அல்லது ஜென்ம நட்சத்திரம் வருதோ, ஜென்ம திரிகோண நட்சத்திரங்களில் வரும் பொழுது நம்ம அதை எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வருது, அனுஷம் உத்திரட்டாதி பூசம், இந்த 3மே வந்து சனியினுடைய நட்சத்திரங்கள். இந்த சனியினுடைய நட்சத்திரங்களில் கோச்சார குரு எப்பெல்லாம் சஞ்சரிக்கிறாரோ அப்பெல்லாம் ஜாதகருக்கு எதிர்பாராத பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அது பண வரவாக இருக்கலாம், சொத்து சேர்க்கையாக இருக்கலாம், அப்படி ஏதோ ஒன்று நடக்கும். இதுதான் அந்த காலகட்டம். அப்போ வரும்பொழுது அவருக்கு இது கிடைக்கும் அப்படின்றத உறுதிப்பட நாம் சொல்ல முடியும். அடுத்ததா தொழிலில் மேன்மை. தொழில் மேன்மைக்கு என்ன பண்ணுறோம், 10ஆம் வீடு தொழில்னு சொல்கிறோம். அப்போ 10ஆம் வீட்டில் சர்வாங்க அஷ்டவர்க்க ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சதில் பரல் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். அந்த பரல் பார்த்தீங்கன்னா 3. அதோட சேர்த்திய பிண்டத்தை பெருக்கிறோம். பெருக்கிறதுல கிடைக்கிறத 27ஆல் வகுக்கிறோம். வகுத்தா மீதி 15 வரும். இந்த மீதி 15 அப்படின்றது அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து 15ஆவது நட்சத்திரத்தை குறிக்கும். அது சுவாதி நட்சத்திரம், அதாவது ராகுவினுடைய சாரம் பெற்ற சுவாதி நட்சத்திரம். அப்போ ராகுவின் நட்சத்திரமான சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் குரு சஞ்சாரம் செய்யும்போது தொழிலில் இந்த ஜாதகருக்கு அங்கீகாரம் கிடைக்கும், மிகப்பெரிய அந்தஸ்து வரும், புதிய பொறுப்புகள் எல்லாம் வரும். அதாவது தொழில் மேன்மைன்றது அப்போ வரும், நடக்கும். இது வந்து தெள்ள தெளிவாக அவங்க காலத்தில் உணர முடியும் அப்படின்றத நாம் அறுதிட்டு சொல்லலாம். அப்போது அடுத்தது என்ன கேட்குறோம், இது தொழில் சொன்னீங்க, பொருளாதாரம், இப்படி எல்லா வகையான பாவகங்களுக்கும் நாம் ஒவ்வொரு பாவத்தினுடைய பரல்களை வச்சு சொல்ல முடியும். அப்போது அடுத்தது என்ன சொல்கிறோம், தசாபுத்தி. தசாபுத்தி தானே இயங்கும் பாவங்களை கொடுக்கும், தசாபுத்தி தானே நடக்கும் பலங்களை சுற்றி கிடையாது. எஸ். அப்போ தசாபுத்தி என்ன பண்ணும் அப்படின்னா, தசாபுத்தியை பொறுத்த வரைக்கும் குரு தசை அப்படின்றது 9ஆம் அதிபதி. ஏன்னா இந்த ஜாதகர் குரு தசை சந்திர புத்தி நடக்குது. அப்போது இந்த 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானம் அதனோட பரல்களோட இந்த 2660 சேர்த்திய பிண்டத்தோட வலிமையை பார்த்து செயல்படுத்துவங்க சொல்லுவோம். அப்போது அடுத்தது சந்திர புத்தி. சந்திர புத்தின்றது என்ன, சந்திரன் லக்னாதிபதி. சந்திரன் வந்து லக்னாதிபதினால லக்னத்தில் 13 பரல் இருக்குது. அதை வச்சு அந்த பரல்கள் வந்து சேர்த்திய பிண்டத்தோட பெருக்கி அது கிடைக்கக்கூடிய நம்பரை
27 வகுத்தா கிடைக்கக்கூடிய மீதி இந்த காலகட்டங்களில் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த சந்திர புத்தி இருக்கிறதுனால பரவல் கூடுதலாக இருக்கிறதுனால ஜாதகருக்கு இப்போ சுய கௌரவம் பாதிக்கப்படாது, சுய கௌரவம் உயரும். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் புத்தி, ஏன்னா 10ஆம் அதிபதி இப்போ தொழில்ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது, அது இல்லாமல் 5ஆம் இடத்தையும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த இடத்துல 3 பறவைகள் 2 இடத்துலையுமே இருக்கிறதுனால பிற்பகுதி முதல் பகுதியை விட 2வது பகுதியில் வந்து நல்ல விதமாக இருக்கும். அப்போது செவ்வாய் புத்தி ஆரம்பமான 2வது பகுதி ஜாதகருக்கு தொழில் ரீதியாக ஒரு நல்ல விஷயம் காலமாக இருக்கும், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது தெளிவாக நாம் சொல்லலாம். இப்போ ஜாதகருக்கு எந்த திசை இல்லை எந்த திசையிலிருந்து யோகத்தை தரக்கூடிய அமைப்பு வரும், யோகமானவர்கள் வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த ஏகாதிபத்திய சோதனை முடித்தோம் இல்லையா, சர்வாங்க அஷ்டவர்க்க ஏகாதிபத்திய சோதனை முடித்தோம் இல்லையா, அதில் லாபம் அண்ட் 4வது வீடு எடுக்கணும். அதில் 7 புள்ளிகள் இருக்குது. அது நல்ல வலிமையான புள்ளி. அப்போது இந்த 2 பாவங்கள் குறிக்கக்கூடிய திசை தெற்கு மற்றும் மேற்கு, இந்த திசையிலேருந்து அவருக்கு தொடர்புகள் மூலமாகவோ வாடிக்கையாளர் மூலமாகவோ அந்த திசையிலேருந்து அனுகூலங்கள் லாபங்கள் அதிகமாக வரும் அப்படின்னு தெளிவாக நாம் சொல்லலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இவருக்கு எப்போ சொத்து சேரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், இந்த 4ஆம் பாவத்தினுடைய பரல்களை, அதாவது 4ஆம் பாவகத்தோட பரல்கள் ஒன்று எடுத்துக்கலாம். 2வது இந்த தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு அமர்ந்திருக்கிற பாவகத்தினுடைய பரல்கள். அப்போது குரு அமர்ந்திருக்க பாவத்துடைய பரல் என்ன, அவர் எங்கே இருக்கார், விருச்சிகத்தில் இருக்கார், 3ல் இருக்கார். அதோட சேத்திய பிண்டத்துக்கான இதை வகுக்கணும், அந்த குருவினுடைய சேத்திய பிண்டத்தை. அப்போது அது என்னாகும், இது ஓவரால் எடுக்கக்கூடாது, குருவினுடைய சேத்திய பிண்டத்தை மட்டும் எடுத்து பெருக்கணும். பெருக்கணிங்கன்னா என்ன ஆகும், 3 × 160 360 வரும். அதை வந்து இது 480 வரும், சாரி. அதை வந்து 27ஆல் வகுத்தீங்கன்னா மீதி என்ன கிடைக்கிது, 21 வரும். அப்போ இந்த 21ன்றது அஸ்வினி முதல் எண்ணி வர உத்திராட நட்சத்திரம் வரும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் உத்திராடம், கார்த்திகை, உத்திரம், இந்த நட்சத்திர காலங்களில் குரு சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஜாதகருக்கு யோகமான சொத்து சேர்க்கைகள், பணவரவு, அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்னு தெளிவாக நாம் சொல்லலாம். இது போல் ஒவ்வொரு பாவகத்துக்குமான நடக்கக்கூடிய விஷயங்களை இது மூலமாக இப்படி வச்சு சொல்லிக்கிட்டே போகலாம். இதுதான் இந்த அஷ்டவர்க்க பரல்கள் அல்ல அஷ்டவர்க்க ஏகாதிபத்திய சோதனை முடிஞ்சு நாம் ஒரு ஜாதகருக்கு பலாபலன் சொல்வது எப்படி அப்படின்றதுக்கான வழிகாட்டி வழிமுறை எல்லாமே. இத்துடன் நம்மளுக்கு வந்து அஷ்டவர்க்க கணிதம் முடியுது. இது வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பதில் 24 மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னை பாராட்டின எல்லாரும் இதை பற்றி அடுத்தவங்க கற்றுக்கணும்னு நினச்சா அந்த ஜாதகம் யாருக்கு ஈடுபாடு இருக்கோ அவங்களுக்கு இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணால் தொடர்ந்து எனது வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்க முடியும். இத்துடன் இந்த வார வகுப்பு நிறைவு பெறுது. அடுத்த வார வகுப்போ இன்னொரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.